மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் இருப்பது எதற்காக? தோழா, சேவைகள் அதற்காக. மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் இருப்பது எதற்காக? தோழா, சேவைகள் அதற்காக. வணக்கம். 27ஆம் திகதி ஆவணி மாதம் 2024ஆம் ஆண்டு. இன்று புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர்கள் திரு தங்கராசா கபிலன், திருமதி கபிலன் அப்சையா, வாழுமிடம் சுவிஸ். இவர்களால் இப்பணிகளுக்காக 100 சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது. உதவிகள் செய்வதை உன்னத நோக்கமாய் கொண்டது எதற்காக? உறவுகள் அனைவரும் உன்னதமாக வாழணும் அதற்காக. மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் இருப்பது எதற்காக? தோழா, சேவைகள் அதற்காக. எங்கள் பணி தொடர்வதற்கு உங்கள் உதவி தேவையே. உங்கள் உதவி கிடைப்பதினால் எங்கள் சேவை தொடர்கின்றதே. எங்கள் பணி தொடர்வதற்கு உங்கள் உதவி தேவையே. உங்கள் உதவி கிடைப்பதினால் எங்கள் சேவை தொடர்கின்றதே. உதவும் எண்ணம் வேண்டும், உழைக்கும் எண்ணம் வேண்டும். அதில் தானே தெய்வத்தின் அருளும் வந்து சேரும். புலம்பெயர் தேசத்து தமிழ் மக்கள் உதவியை நாங்கள் மறப்பதில்லை. அதுவே எங்களின் மக்களின் சேவைக்கு புத்துயிர் கொடுக்கின்றதே. புலம்பெயர் தேசத்து தமிழ் மக்கள் உதவியை நாங்கள் மறப்பதில்லை. அதுவே எங்கள் மக்களின் சேவைக்கு புத்துயிர் கொடுக்கின்றதே.